श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. பராகபத்ததி ஸ்லோகம் 368. கங்காபகா தடலதா கிருஹமாஸ்ரயந்த்யாஹ பாதாவனி பிரச்சலிதம் பதவீரஜஸ்தே பிராயேன பாவனதமம் பிரணதஸ்ய शम्भोः உத்தூளனம் கிமபி நூதனமாதனோதி. பதபதார்த்தம்: ஹே பாதாவனி, பாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, கங்காபகா, கங்கை என்கின்ற நதியினுடைய தட கரையில் இருக்கின்ற லதாகிருகம் கொடிவீட்டை ஆஸ்ரயந்தியாக அடைந்திருக்கின்ற தே உன்னுடைய பிரச்சலிதம் சலியா நின்ற பதவீரஜகா மார்க்கத்தினுடைய தூளியானது பிரணதஸ்ய வணங்கி இருக்கின்ற ஷம்போஹோ சிவனுக்கு பாவனதமம் மிகவும் பரிசுத்தி பண்ணுகிறதாயிருக்கின்ற கிமபி இன்னதென்று சொல்ல முடியாத நூதனம் புதிதாயிருக்கின்ற உத்தூளனம் பூச்சை பிராயேன மிகவும் ஆத்தனூத்தி உண்டு பண்ணுகின்றது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது அதாவது இது எந்த பெருமாள் அப்படின்னு இங்கே சொல்லலை, ரங்கநாதன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கார். ஏன்னா இது வாராய் திருவடியை, ரங்கனின் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோவில் தான் இது ஆரம்பிச்சிருக்கார். அதனால் இது எந்த பெருமாளன்னு குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் இங்கே வியாக்கியார்த்தாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருக்கா. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாதுகையானவள் அந்த கங்கை கரை பக்கமாக பெருமாளை எழ பண்ணிட்டு வர, அதாவது அந்த இடத்துல பெருமாள் நடந்து வர, அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கங்கை கரையோரத்தில் இருக்கக்கூடிய கொடி வீடுகள் பக்கம் வரும்பொழுது பாதுகையினால் உண்டான அந்த பராகம், அந்த தூளிகளை சிவபெருமானானவர் தன் உடலில் எடுத்துட்டு ஒரு பூச்சு மாதிரி பூசிக்கிறார் தூளிகளால் அப்படின்னு சாய்க்கிற ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா பொதுவிலேயே சிவபெருமான் அப்படின்னா அவர் சாம்பலை தான் பூசிக்கிறது வழக்கம். இப்போ அவர் அந்த சாம்பல்ங்கிறது ஸ்மசானத்துலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பல். இப்போது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக என்ன சாய்க்கிறார்னா, பராகம், பாதுகையினுடைய பராகத்தை எடுத்து தன்னுடைய சகல தோஷங்களும் போவதற்காக தன்னுடைய உடம்பில் சிவபெருமான் பூசிக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் எதுக்காக பாதுகை என்னும் தூளை எடுத்து பூசிக்கிறார் அப்படின்னா, பெருமாளை சேவிக்க வந்திருக்கார். எதுக்காக சேவிக்க வந்திருக்கார் அப்படின்னா, துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன்னு பல விதங்களில் பெருமாள் சிவபெருமானுக்கு உதவி பண்ணியிருக்கார். அந்த ஒரு பக்தியினாலையும் அந்த நன்றிக்காகவும் சிவபெருமான் சேவிக்கும் பொழுது பாதுகையினுடைய தூளிகளை தன் உடலில் எடுத்து பூசிக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பார்த்தோம், மன்மத போர் நடக்கிறது அப்படிங்கிறதுனால இது கிருஷ்ணனை சொல்கிறதா, ஏன்னா அதோட தொடர்ச்சியில் வர்றதுனால, இல்லை இது ராமனை சொல்கிறதா, கங்கை கரை ஓரம்னு சொன்னதுனால இது ராமனை சொல்கிறதா அப்படின்னா ஒவ்வொரு வியாக்கியார்த்தாக்களும் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருக்கா. பெருவாரியான வியாக்கியார்த்தாக்கள் ராமன்னு தான் எடுத்திருக்கா. ஏன்னா இது கங்கை கரையை பற்றி சொல்கிறதுனால. கங்கை கரை ஓரமாக ராமன் போகும் பொழுது அவருடைய திருவடியில் இருந்த பாதுகையின் அந்த தூளிகளை எடுத்து சிவபெருமான் பூசிக்கிறார். ராமன் எப்போ கங்கை கரை பக்கமாக போனார் அப்படின்னா அதையுமே 2-3 விதமாக எடுத்திருக்கா. எப்படின்னா, முதல்ல தாட்டகாவதத்துக்காக ராமன் விஸ்வாமித்திரரோட போகும் பொழுது அப்பையும் கங்கை கரையானது வர்றது, அப்பவும் அவர் பாதுகையை சாத்தியிருந்தார். அதனால் அந்த தூளிகளின் விசேஷம் அறிஞ்சு, அதாவது அங்கே தான் அகல்யா சாப விமோச்சனம் நடந்ததுனால சிவபெருமானானவர் அந்த பாதுகையின் தூளிகளை தன் மேலே பூசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஏன் ராமன் தான் இருக்கணும் அப்படின்னா, பொதுவிலேயே ராமபிரான் அப்படின்னா சிவபெருமானுக்கு ரொம்ப மனசுக்கு உகந்தவர். ஏன்னா ராமதாரக மந்திரத்தை மற்றவாளுக்கு உபதேசிக்கிறத விட பார்வதி தேவிக்கு ஏகாந்தத்தில் பேசும்போது ராமநாமத்தை பற்றி சொல்கிறார் அவர். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன். ஆக ஏதோ ஒரு பொடி அப்படின்ற மாதிரி இல்லாமல் ராம சஞ்சாரத்தின் பொழுது ஏற்பட்ட அந்த பாதுகாதூளி, அதில் கங்கையோட மணல் பொடியும் கலந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கிற பொடி ரொம்ப வசத்தி அப்படிங்கிறதுனால சிவபெருமானானவர் அதை தன்னுடைய உடலில் பூசிக்கிறார் அப்படின்னு தான் பெருவாரியான வியாக்கியார்த்தாக்கள் எடுத்திருக்கா. ஆனால் இதுக்கு இன்னொரு விதமான வியாக்கியானமும் சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது முன்னாடி ஸ்லோகம் கிருஷ்ணனை சொன்னதுனால அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய இதுவும் கிருஷ்ணாவதார விஷயமாகவே இருக்கலாம் அப்படின்னு. கிருஷ்ணன் எப்போ கங்கை பக்கம் போனார் அப்படின்னா, ஹரிவம்சத்தில் ஹரிவம்சம்ன்ற போர்ஷனில் பவிஷ்ய பர்வத்தில் கைலாச யாத்திரை பற்றி ஒரு ஸ்லோகங்கள் உண்டு. அந்த அத்தியாயங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணன் கைலாச யாத்திரை போகிறார். அந்த மாதிரி போகும்போது அவர் ருக்மிணி பிராட்டி கேட்குறா, உங்களை மாதிரியே எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதுக்கு நம்ம கைலாசத்தில் போய் நம்ம தபம் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஏன்னா முன்னாடி ஒரு தடவும் சிவபெருமான் பெருமாளை நோக்கி தவம் பண்ணும்பொழுது என்ன வரம் வேணும் அப்படின்னா, நீர் என்கிட்ட ஏதான ஒரு வரம் வாங்கிக்கிற மாதிரியான வரம் வேணும். அதாவது நீர் என்கிட்ட கேட்டு நான் வரம் கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ப்பை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டதுக்காக கிருஷ்ணனாக வரும் பொழுது ருக்மிணி தேவி கேட்குறா, எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும்னா சரி நம்ம கைலாயத்தில் போய் தபஸ் பண்ணி நம்ம இதை வரமாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறார். அந்த மாதிரி போகும்போது பத்ரிகாசிரமத்தில் அங்கே தங்கி கங்கையோட வடகரையில் இருந்து அவர் தியானம் பண்ணுறார் அப்படின்றது இதில் வரும், ஹரிவம்சத்தில் வரும். அப்படி அவர் தியானம் பண்ணின்னு இருக்கும்பொழுது அந்த இடத்துல கண்டாகர்ணன், அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை அது, கண்டாகர்ணன் கதைன்றது. அண்ணா தம்பி 2 பேரும் பிசாசமாக ஆயிடுறா. அவள் சிவபக்தியில் இருந்தவா அடுத்த ஜென்மத்தில் அவள் சில பெருமாளோட பேரே காதில் விழக்கூடாதுன்ற அளவுக்கு, அதனால தான் அவள் காதில் ஒரு மணியை போட்டுருப்பா. அதனால தான் அவள் கண்டாகர்ணன்னு பேர். அவள் பெருமாள் பேர் காதில் கேட்கக்கூடாதுன்னு சொன்ன பாவத்தினால அவள் பைசாசமாக மாறி அடுத்த ஜென்மத்தில் அவள் பைசாசமாக இருக்கும்போது சிவபெருமானை போய் கேட்குறா, எங்களுக்கு மோட்சத்தை கொடுன்னா, மோட்சத்தை நான் கொடுக்க முடியாது, பெருமாள் தான் கொடுக்க முடியும், மோட்சமிச்சே ஜனார்தனாத் தான், அதனால் பெருமாள் இந்த பக்கம் வரும்பொழுது நீங்கள் போய் கேளுங்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இந்த கண்டாகர்ணன் அண்ணா தம்பி 2 பேருமே போய் பைசாசமாக இருந்த 2 பேரும் போய் கிருஷ்ணரை சேவித்து நீர் தான் எங்களுக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது சிவபெருமான் நோக்கி தவமிருந்து வரம் கேட்டவாளை ஏமாத்தாமல் பெருமாள் நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுனாலையும் ருத்ரனே அந்த இடத்துல ஆசைப்பட்டு கேட்குறார், நீர் என்கிட்ட ஏதான வரம் கேட்குற மாதிரி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுமேன்னு. இது மாதிரி இருந்ததுனாலையும் அந்த ஹரிவம்ச அந்த பவிஷ்ய பர்வத்தில் பார்த்தோன்னா ருத்ரனோட ஸ்தோத்திரமே இருக்கும். அவரே அவ்வளோ சந்தோஷப்பட்டு பெருமாளை பூஜிக்கிற ஸ்தோத்திரமானது இருக்கும். ஆக இது எங்கே நடக்கிறதுனா அந்த கங்கையோட வடகரையில் தான் நடக்கிறது. அந்த இடத்துல பெருமாளோட திருவடியில் விழுந்து இவா கேட்குறான்றதுனால இவாளுக்கு மோட்சத்தை கொடுக்குறார். சிவபெருமானுக்கும் அவர் கேட்ட வரத்தை கொடுக்குறார். அதாவது அவர் சொல்லி தான் ஏதோ இவருக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியான ஒரு வரத்தையும் அவருக்கு கொடுக்குறார். இவர் அவர்கிட்ட கேட்குற மாதிரியும் அவர் அதனால் கொடுக்குற மாதிரியும். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ இறங்கி ஒரு சௌலபியத்தை காமிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சிவபெருமான் இவரை ஸ்தோத்திரம் பண்ணுறார் கிருஷ்ணரை. அந்த மாதிரி பண்ணும்பொழுது திருவடியில் விழுந்து எல்லாரும் சேவிச்சு பண்ணும்பொழுது அந்த தூசிகளை எடுத்து தன்னுடைய உடம்புல பூசிண்டார்னும் இருக்கலாம் அப்படின்னும் வியாக்கியானம் இதற்கு இருக்குது. ஆக இந்த ஸ்லோகத்தோட மொத்த கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, சிவபெருமான் பெருமாளையும் பாதுகையையும் வணங்கி அந்த பாதுகை தூளிகளை தன்னுடைய உடம்பில் சாம்பலை பூசிக்கிற மாதிரி எப்பவும் அவர் பூசிக்கிற மாதிரி இந்த பராகத்தை எடுத்து இன்னதென்று சொல்ல முடியாத அந்த பூச்சை அவர் பூசிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்காருடைய. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.